ஆயுத எழுத்தின் நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. தமிழகத்தில் காங்கிரசுடைய வளர்ச்சி நல்ல வாய்ப்பா அல்லது வெறும் கனவா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு? இதற்கான காரணம் என்ன என்றால், தமிழக காங்கிரசுடைய செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அதுல தமிழக காங்கிரசுடைய தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் சில முக்கிய கருத்துக்களை தங்களுடைய தொண்டர்களோடு தலைவர்களோடு அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதுல முக்கியமானதாக, காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை, தமிழக காங்கிரஸ் என்ற கட்சியை நாம் தனியாக வலுப்படுத்த வேண்டும். திமுக அதிமுக அவர்களை சார்ந்த அரசியல், அவர்களுடன் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நோக்கி போகாமல் மற்ற கட்சிகளை நம்மளை நோக்கி ஈர்க்க வேண்டும். காங்கிரஸ் என்பது ஒரு தனி சக்தியாக தமிழகத்தில் உருவெடுக்க வேண்டும். காங்கிரஸ் இன்றி தேர்தலில் யாரும் ஜெயிக்க முடியாது என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை தங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் திருநாவுக்கரசர் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது எதற்கான ஒரு முயற்சி? காங்கிரஸை அடுத்த கட்டமாக வலுப்படுத்துவதற்கான ஒரு ஆரோக்கியமான முயற்சியா? திமுகவுடன் எக்ஸிஸ்டிங்கா ஒரு கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாதிரியாக சொல்லும் போது கூட்டணியிலிருந்து விலகக்கூடிய ஒரு போக்கை, இல்ல தள்ளி இருக்கக்கூடிய ஒரு போக்கை காட்டுகிறதா? இல்ல காங்கிரஸ் கட்சி என்ற தமிழகத்தில் ஒரு காலத்தில் ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் கட்சியுடைய மீண்டும் வளர்ச்சி என்பது ஒரு சாத்தியமான விஷயமாக இருக்கிறதா? இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம் நேர்களே. இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல எழுத்தாளர் திரு முத்துக்குமார் நம்மிடையே தொடர்கிறார். உங்களையும் மீண்டும் வரவேற்கின்றேன். நான் திரு வேலுசாமி அவர்கள்ட்ட தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி இல்லாம ஒரு தேர்தலில் யாரும் ஜெயிச்சிட முடியாது, இல்ல காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஒரு தனி சக்தியா தமிழ்நாட்டில் உருவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமா உங்க காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களுக்கு இல்ல ஒரு அவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை நம்ம பார்க்கலாம். பட் இது தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையில சொல்வதற்கான, ஏற்கனவே திரு இளங்கோவன் அவர்களும் இதே போன்ற ஒரு விஷயத்தை சொன்னாரு. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இதற்கான முயற்சி தான் எடுத்திருப்பாங்க. பட் இன்னைக்கு இதை சொல்லும் போது வாட் ஹஸ் சேஞ்ச்ட்? இப்போ என்ன ஒரு புது வாய்ப்பு காங்கிரஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது நாங்க அரசியல் கட்சி தான் நடத்துறமே, ஒரு சன்மார்க்க சங்கம் நடத்தல. எல்லா அரசியல் கட்சியும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது அவருடைய இலக்கா இருக்க முடியும். இப்ப தேர்தல் என்பது உடனடியாக இல்லை. பாராளுமன்ற தேர்தல் 2 ஆண்டுகள் இருக்கு, சட்டமன்ற தேர்தல் 4 ஆண்டுகள் இருக்கு. கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் தானே ஒழிய எல்லா நேரத்திலும் கூட்டணிங்கிறது இல்ல. நீங்க திமுக காரங்க இருக்கும்போது கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்க, யாரும் கேட்கறது இல்ல. ஆனா காங்கிரஸ்காரங்க மட்டும் திமுகவோட கூட்டணி இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா ஆட்சிக்கு வர எப்படி சொல்றீங்க, கேக்குறீங்க? இது இரட்டை நிலைப்பாடு. நான் இன்னொன்னு கேக்குறேன். ஏன்னா இயல்பா திமுக தான் மேஜர் பார்ட்னரா இருந்துறாங்க, காங்கிரஸ் மைனர் பார்ட்னரா தான் தொடர்ந்து இருக்குங்கறத நீங்களுமே ஏற்பீங்க. இல்ல, அப்படி கிடையாது. ஒரு சமீப காலங்கள்ல முந்தா நாள் இருந்தது நேத்து இல்ல, நேத்து இருந்தது இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு இருக்க நாளைக்கு இருக்க கூடாது. அதையும் விஷுவல் திங்க எடுக்க கூடாது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்ல. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அதுக்கு பின்னால்தான் உருவாயிருக்கு. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு நிர்வாகம் தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் ஒரு நன்மை பயக்கின்ற ஒரு சூழ்நிலை மாறுவதற்கு ஒரு முதல் கட்டமாக காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவோம், காங்கிரஸ் இல்லாத ஆட்சி வேண்டாம், அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சியை வரட்டும் என்பது காங்கிரஸை வளர்ப்பதற்காக அல்ல. ஒரு காலத்தில் வேறு காரணத்துக்காக சொல்லப்பட்டது தாழ்ந்த தமிழகம் என்று. நீங்க கொஞ்சம் முன்னால நிகழ்ச்சி நடத்தீங்க, காலில் விழுகிறதே உலகத்திலே அது ஒரு கலையாக தமிழ்நாட்டில் போயிருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உண்டா? யாராவது காலில் விழுந்திருப்பாங்களா? கலாச்சாரத்திலிருந்து, பண்பாட்டிலிருந்து, தமிழகத்துடைய முன்னேற்றத்திலிருந்து, தமிழகத்துடைய வளத்தை பொறுத்தவரையில் எல்லா வகையிலும் காங்கிரஸ் என்றைக்கு மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்களோ அதற்கு பின்னால்தான் வீழ்ச்சி வந்தது. வீழ்ச்சியுற்ற இந்த தமிழகத்தில் மீண்டும் எழுச்சி வேண்டும் என்பதை காங்கிரசுடைய வளர்ச்சி என்று அவர் சொல்லியிருக்கார். அந்த காங்கிரசுடைய வளர்ச்சி என்கிற இடத்துல காங்கிரசுக்கு பதிலாக தமிழகத்துடைய வளர்ச்சி என்று நீங்க போட்டுக்கலாம். ரைட், புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு பாசிட்டிவா உங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். திரு முத்துக்குமார் அவர்கிட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நிச்சயமா காங்கிரஸ் கட்சியில தாங்கள் அவர் சொல்வது போல தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும், தாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவர்கள் நினைக்கலாம். பட் நடைமுறைகளை இது இமீடியட் ஃபியூச்சர்ல ஒரு சாத்தியமான விஷயமா நீங்க பாக்குறீங்களா? காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு மறுமலர்ச்சி, அதற்கான ஸ்பேஸ் இப்போ தமிழ்நாடு அரசியல்ல உருவாகி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மிக சரியான வார்த்தையை பயன்படுத்துறீங்க, ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எதிர் அரசியல் செய்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த வெற்றிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து தான் இன்னைக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா ஜெயலலிதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவருடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் வெற்றிடத்தை தாங்கள் நிரப்ப முடியுமா அப்படின்னு மிக குறைந்த வாக்கு சதவீதம் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி முயலும் போது
ஏன் காங்கிரஸ் முயலக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அவர் திருநாவுக்கரசர் அவர்கள் அந்த கருத்தை முன் வச்சிருக்கார். இந்த வெற்றிடம் இல்லாட்டியும் கூட அது மாதிரி அவர் சொல்லி தான் கட்சியுடைய தொண்டர்களை நிர்வாகிகளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டியது ஒரு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு விஷயங்கள் பேசும்போது கூட திரு திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னது பார்த்தா 1,00,000 பதவிகள் இருக்கு, இல்ல வந்து சின்னமில்லாத பதவிகள் எத்தனையோ இருக்கு, அத்தனையிலும் வந்து போட்டியிடுங்க, காங்கிரஸ் கட்சியை வந்து ரூட்ஸ் அது வந்து தொண்டர்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுதான் வந்து ஒரு தலைவருடைய கடமை. ஆனால் கலை யதார்த்தம் அதற்கு தோதாக இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அதிமுக திமுகவும் நம்பி நாம் இருப்பதை விட அதிமுகவும் திமுகவும் நம்மை நம்பி அப்படிங்கிறது வந்து கள அரசியலுக்கு முற்றிலும் மாறானதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி, காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வரும்பொழுது அதில் போட்டியிட தயங்கி விலகி சென்ற தலைவர்கள், இவங்களுடைய நடவடிக்கைகள், ஒரு கூட்டணி உருவாகி திடீரென்று அந்த கூட்டணி அந்த ஒரு எதிர்கூட்டணியுடைய தலைவர் மருத்துவமனைக்கு சிகிச்சை சென்ற போது எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவங்க வந்து தனித்து ஆட்சி அல்லது தனித்து போட்டி அப்படிங்கிறதான் நோக்கி நகர்வதற்கான களம் அவர்களுக்கு தோதாக இல்லை. இது முழுக்க முழுக்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான முயற்சி அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அது இன்னைக்கு களம் அப்படி இல்லாம இருக்கலாம், பட் அதை நோக்கி அவங்க கட்சியை அவங்க நடத்தி செல்லணும்னு நினைக்கிறத நம்ம தவறுன்னு அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த வார்த்தை பிரயோகம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். தனித்து அப்படிங்கிறதுக்கான ஒரு சுவடே இதுவரைக்கும் தெரியல. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்க அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த காங்கிரஸுடைய தலைவர் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடியவர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் நான் இருந்திருந்தால் இந்நேரம் நான் முதலமைச்சர் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தோடு ஒரு பகிரங்கமாக பொதுவெளிகளில் ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை சொல்லும் பொழுது அந்த தலைவருக்கே அப்படி ஒரு வேறொரு சிந்தனை இருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துமா, அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய, ஒரு தேசிய கட்சியினுடைய, நாட்டை பலமுறை ஆண்ட ஒரு கட்சியினுடைய தலைவராக அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கு அந்த பிறகு வந்த கட்சி வெற்றிடத்தை நிரப்பணும்னு துடிக்கிறப்போ இவர் வந்து அந்த கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு பதிலாக நான் இந்நேரம் ஏடிஎம்கேல இருந்தா முதலமைச்சர் ஆகியிருப்பேன்னு சொல்றது ஒரு சாதாரண ஒரு செயலா என்னால பார்க்கல. அது தொண்டர்கள் மத்தியில கூட, குறிப்பாக திருநாவுக்கரசர் வரும்போது இவர் வந்து திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர், இவர் எப்படி காங்கிரஸ் இருப்பார் அப்படின்னு அந்த விமர்சனம் வந்தது. எனக்கு அந்த விமர்சனத்தில் நம்பிக்கை இல்லை. அவர் எம்ஜிஆர் பாரம்பரியத்தை சேர்ந்தவர். அவர் திராவிட இயக்க பாரம்பரியம் அப்படிங்கிறது முழுமையாக சொல்வதை விட அவர் எம்ஜிஆர் பாரம்பரியத்தில் வந்தவர். அவர் மீது காங்கிரஸ்காரர்களுக்கே ஒருவித சலனம் இருந்தது. அந்த சலனத்தை அவர் இந்த முதலமைச்சர் என்று சொல்வதன் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி ஒரு தலைவர் எப்படி காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் அமர்த்துவார் என்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எனக்கல்ல, தொண்டர்களுக்கே ஏற்படும். உங்களுடைய சந்தேகத்தை கேட்டா நான் விளக்க சொல்லலாம். உங்களுக்கே அதுல நம்பிக்கை இல்லாதனால தொண்டர்களை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய சந்தேகத்தை விட தொண்டர்களுடைய சந்தேகம் ரொம்ப மன்னிக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். ஊர் சொல்லுது, உலகம் சொல்றதுலாம் சொல்ல முடியும். நானே சொல்றேன். இப்ப அதுக்கு தான் நான் சொல்றேன். அவர் திருநாவுக்கரசர் அவர்கள் நான் அங்கு இருந்திருந்தால் முதலமைச்சராக வாய்ப்பு இருந்தது என்று சொன்னது உண்மை. நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒவ்வொரு தடவையும் சொல்ல, இவர் சொன்னது போல பல தடவை சொல்ல. ஒரு தடவை கேள்வி கேட்கிறாங்க. இப்ப ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறாரே, நீங்கள் அப்ப முன்னணி தலைவரா இருந்தீங்களே, நீங்க ஒருவேளை இருந்திருந்தால் வந்திருக்கலாமா? அது யூகத்தான கேள்வி. கேட்கிற போது அவரு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒன்றும் பெரிய தவறு ஒன்று இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதாவது அரசியல்ல இந்த கருத்து திரு முத்துக்குமார் அவர்கள் சொல்ல, நிச்சயமா அவர் ஒரு கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லிருக்கலாம். பட் அதுக்கான மாற்று கருத்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தே வந்ததுங்கிறதையும் நீங்க மறுத்த முடியாது. திரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் கடுமையா அதை கண்டிச்சு சொன்னாங்க. இப்ப நீங்க விவாதத்தை வேறு விதம் கொண்டு போனா 1 மணி நேரம் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியும். ஏன்னா இருக்கிற கொஞ்ச நேரம் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், கேட்ட கேள்விக்காக ஒரு பதில் சொன்னாரே ஒழிய அவராக வலிஞ்சு சொல்லல. அதுக்கு அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன். இல்ல அடுத்த கேள்வி இல்ல, அடுத்த கேள்வி இல்ல. அவர் சொன்னது வந்து அவர் சொன்னதை போல பலமுறை அவரே சொன்னார் என்பதல்ல. ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க, கேட்ட கேள்விக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அது தவறு இல்லன்றது உங்களோட பார்வை, நீங்க பதிவு செஞ்சிட்டீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதுல புகைப்படம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதுல தொடங்கி, அதுல வந்து அதற்கு பிறகு அதுல வெள்ளை அறிக்கை வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்கள்ல தொடங்கி, சமீபத்துல கூட இன்னைக்கு அந்த பேட்டியில கொடுக்கும்போது கூட திரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, டிமானிட்டைசேஷனை எதிர்த்து தமிழக காங்கிரஸ் பெருசா வந்து போராட்டங்களை நடத்தல, அதுல நம்ம வந்து இன்னும் கடுமையா செஞ்சிருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம். ஈவி.கே. இளங்கோவன் பெரிய போராட்டம் பண்ணா தமிழ்நாடு தலைவர் தடுக்கலையே. குறை சொல்வது யார் வேணாலும் சொல்லலாம். அவர் இருக்கிற போது இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்தது, இப்போ நடக்கிறது. அத நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நான் ஒரு கட்சியில் இருக்கேன். இந்த கட்சியில் அந்த தலைமை செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டுவது என்பது ஒரு ரகம். அந்த மற்றவர்கள் செய்யாமல் இருக்கும் போது அதை நானே செய்து நான் செஞ்சிருக்கிறேன், நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்வது ரகம். டிமானிட்டைசேஷன் பத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதுவரை 4 போராட்டம் நடத்திருக்கு.
5ஆம் தேதி கூட நடத்திருக்கு. அது அவர் தெரியாம சொல்றாருல, எதற்காக சொன்னார் எனக்கே புரியல. அதுவும் சொன்னார், அதோட சொல்லல, அதை அடுத்து கொண்டு சொன்னார். தமிழ்நாடு கட்சியின் மட்டும் சொல்லல, அகில இந்திய ரீதியில கூட அதை பயன்படுத்தலன்னு சொன்னார். ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன், இளங்கோவன் இவ்வளவு பெரிய பிரச்சனையை நாம விட்டுட்டோமோ ஏமாந்துட்டோமோங்கிற ஆதங்கத்தில் வேணா சொல்லிருக்கலாம். ஆனால் போராட்டம் நடத்துறோம். போராட்டம் என்பது நீங்களும் நான் மட்டும் நடத்துறதில்ல, மக்களும் சேர்ந்து வந்தால்தான். இந்த பிரச்சனை துவங்குகிற போது, மோடி சொல்லுகிற போது மக்களில் ஒரு பகுதியினர் இவர் சொன்னதுல ஒருவேளை நடக்குமோ என்கின்ற ஆசை, எதிர்பார்ப்பு, விருப்பம் இருந்தது. அது இல்லைன்னு சொல்ற போதுதான் இப்ப காங்கிரஸ் போராட்டத்துக்கு அவங்க பின்னால வர்றாங்க. துவக்கத்துல வரல, ஆனால் தொடர்ந்து போராடுறோம். அது உண்மைதான். ரைட். திரு வேலுச்சாமி அவர்களிடத்துல கேட்க விரும்புறேன். கடந்த பகுதியில பேசினதோட ஒரு நீட்சி தான். பல பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடிந்தது. திரு திருநாவுக்கரசர் அவர்களுடைய செயல்பாடு குறித்து விமர்சித்து திரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் டைரக்டா அறிக்கைகள் கொடுக்கிறாரு. அதற்கு திரு திருநாவுக்கரசர் அவர்கள் பதில் அறிக்கைகள் கொடுக்கிறாரு. பொதுவாகவே தமிழக அரசியல்ல ஒரு பார்வை உருவாயிடுச்சு, தமிழக காங்கிரஸ்னாலே கோஷ்டி பூசல், அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு நிலையை முதல்ல நம்ம மாற்றினால் தானே அடுத்தது காங்கிரஸ்ன்றது ஒரு தனி சக்தியா உருவாகுது அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போக முடியும். இந்த கேள்வி கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு மோதிரம் போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய அந்த கட்சி, அந்த கட்சியிலே உள்கட்சி சுதந்திரம் இருக்க தப்புன்னு சொல்றீங்களா? இது ஒன்றும் அடிமை கூடாரம். காங்கிரஸ் என்பது சுதந்திர சிந்தனையாளருடைய கூட்டம். அடிமை கூடாரத்திலும் இன்னும் சொல்ல போனா கொள்ளை கூட்டத்தில் தான் அந்த பாஸ் என்ன சொன்னாலும் அப்படியே ஓகே அவனு காலில் விழுந்து எந்திரிச்சு போவான். எங்க கட்சியில நாங்களும் காலில் விழுறதுல எவனையும் எங்க காலில் உழ வைக்கிறதும் இல்ல. கருத்து சுதந்திரம் எங்க கட்சியில உண்டு. இது கருத்து சுதந்திரங்கள் அளவுல மட்டும் நிக்குதா, இல்ல தேர்தல் களத்துல வேலை செய்யும் போதும் இந்த பிரச்சனைகள் வருதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வேலை செய்யறதுங்கிறது வேற, கருத்து சுதந்திரம் என்பது வேற. கருத்து அதான் மற்ற கட்சிகளை போல நீங்க மற்ற கட்சிகள் எல்லாம் அடிச்சுக்கிறான், வெட்டுறான், குத்துறான், கொலை பண்றான். அது மோதல் உங்களுக்கு தோன்றது இல்ல. எங்க கட்சியில பேசிக்கிறதே மோதல் போல நீங்க பார்க்கிற பார்வையில் வித்தியாசம். தமிழக காங்கிரஸ்ல ஒரு தலைவர் சிட்டிங் தலைவரா இருக்கும் போதே நேரடியாக மத்திய தலைமையில சென்று இந்த தலைவரை மாற்றணும்னு அத்தனை பேர் லாபிங் பண்றது, இதெல்லாம் மற்ற கட்சிகள்ல பார்க்க முடியறது இல்ல. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேனே, மகாத்மா காந்தி உலகமே ஏற்றுக்கொண்ட மகாத்மா காந்திக்கு எதிராக கூட கருத்து சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தியுடைய கருத்துக்கு மாறாக சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியில் உண்டு. மாற்றம் கூடும் சொல்லல. இந்த கட்சியில உள்கட்சி சுதந்திரம் உண்டு, கருத்தை பயங்கரமா சொல்லுவோம். இல்ல ஒரு தொண்டர்களுடைய பார்வையில இல்ல பொதுமக்களுடைய பார்வையில ஒருங்கிணைந்து அந்த கட்சி ஒரு கருத்து சொல்லுது அப்படின்னு இப்போ காங்கிரஸ் திமுகவில் அந்த கட்சிகள் உள்கட்சி சண்டையில கொலை நடந்திருக்கு. அதிமுக உள்கட்சி சண்டையில கொலை நடந்திருக்கு. அதெல்லாம் பெருசு இல்ல, ஆனா பேசுறதுதான் இல்ல மக்களுடைய பெர்செப்ஷன்ல தான் நான் பாக்கோம். இப்போ உதாரணத்துக்கு கருத்தை கேள்வி சொல்றேன், ஏன்னா மக்கள் எல்லாரும் தப்பா நினைக்கல, காங்கிரஸ்காரங்கள நல்லா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து காங்கிரஸ் கட்சியுடைய பார்வை என்னன்னு கேட்டா, திரு திருநாவுக்கரசர் அவர்களுடைய பார்வையா, திரு இளங்கோவன் அவர்களுடைய பார்வையா, அந்த இயல்புல அந்த குழப்பம் வந்துருது. அவருக்கு ஒரு பார்வை இருக்கலாம், இவருக்கு ஒரு பார்வை இருக்கலாம், மூணாவது பார்வை எனக்கு இருக்கலாம். அந்த கருத்தை சொல்றதே எப்படி தப்பு? ஏங்க அந்த ஜெயலலிதா அவர்கள் அங்கே மருத்துவமனையில் இருக்கிற போது அந்த கட்சியை சேர்ந்தவர்களே முன்னுக்கு பின் முரணா நூத்துக்கணக்கில் சொன்னாங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நல்ல கேள்வி கேட்டீங்க. Z+ கேட்டகரி தான் இருந்தாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா. Z+ கேட்டகரி இந்தியாவிலே 16 பேருக்கு. அந்த ஹை செக்யூரிட்டி இருந்தவங்க, அவங்க எஸ்பிஜி காரன் ஒவ்வொரு நாளும் உள்துறைக்கு அறிக்கை கொடுக்கணும். அந்த 75 நாளும் கொடுத்திருப்பான்ல, அந்த அறிக்கை என்னன்னு யாரா கேட்டீங்களா? மத்திய அரசு உள்துறை சொல்லுச்சா? அதை விட்டுட்டு இத பேசுறத பத்தி சொல்றீங்க. அது இங்க எங்க எப்படி கனெக்ட் ஆகுது? அதாவது கனெக்ட் ஆகுது இல்ல. இந்த பிரச்சனை எது பிரச்சனையோ அதை விட்டு எது பிரச்சனை இல்லையோ அதை பிரச்சனை போல காட்டுவது இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குகின்ற செயலாக தான் நான் நினைக்கிறேன். ரைட். இது ஒரு பிரச்சனை, இது உள்கட்சிங்கிறது விவகாரங்கிறது ஒரு பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறது நிச்சயமா இல்ல. அது கருத்து சுதந்திரம். ரைட். திரு முத்துக்குமார் அவர்கள்ட்ட இறுதியா கேட்க விரும்பக்கூடிய விஷயம், ஒவ்வொரு கட்சியுமே அவர் முதற்கட்டமா சொன்னது போல எல்லாரும் அவர்களுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் காங்கிரஸும் விரும்புகிறது நம்ம எடுத்துக்கலாம். பட் இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு புதிய சூழ்நிலை உருவாக்கிறது அப்படிங்கறத எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2 முக்கிய கட்சிகளிலும் தலைமை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே திரும்ப ஒரு முதற்கோட்டில இருந்து ரேச முதல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நிலை இருக்கா? அந்த சமதளம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னுமே திமுக அதிமுக அப்படிங்கறதை தாண்டிதான் மற்ற கட்சிகள் அப்படின்ற நிலைதான் இருக்கா? தலைமை மாற்றம் இருவரும் கட்சிகள்ல வந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அரசியல்ல புதிய விஷயம்தான். அதனாலேயே எல்லா களத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோடும் திமுக அதிமுக சமமாகிவிட்டது அப்படின்ற ஒரு கருத்துக்கு உடனடியாக வந்துட முடியாது. உடனடியாக இல்லை, நீண்ட கால நோக்கிலையும் அது வர்றது ரொம்பவும் சிரமம்.
இப்பொழுது அதிமுகவும் திமுகவும் தலைமை மாற்றத்துக்கு வந்திருக்கின்றன. அவர்கள் அடுத்தடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கப் போகிறார்கள்? குறிப்பாக கூட்டணி கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னவர் ஜெயலலிதா. அதன் பிறகு இப்பொழுது புதிய தலைமை வந்திருக்கிறது. அந்த தலைமை இனியும் அதே போன்ற ஒரு கூட்டணி இல்லாத ஒரு சூழலை எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த கட்சியினுடைய அடுத்த கட்டம். திமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி வித்தியாசங்கிறது 1.1%. அதை இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இல்லாத சூழல்ல அதை நோக்கி நகர்வதற்கு புதிய கட்சிகளை தங்கள் பக்கம் இணைக்குமா அப்படிங்கிறது அதுதான் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்குமே தவிர இந்த ரெண்டு தலைமை மாற்றத்தினால அவர்கள் சமமா வந்துட்டாங்கன்னா அந்த கட்சிகள் ரெண்டுமே பலவீனம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். நீங்க முன்னாடியே சொன்னீங்க 90% வாக்கு அதாவது இடங்களை அந்த கட்சிகள் தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றப்போ உடனடியே பலம் இழந்து விட்டதா அது அர்த்தப்படுத்திக்கவே கூடாது. அது தவறான புரிதல். நிச்சயமாக ஒரு வித்தியாசமான அரசியல், நான் சொல்வது மெய்யான அரசியல், அதாவது இரு கட்சிகளுக்குமான எதிரெதிரி அரசியல் அப்படிங்கிறது நல்ல அரசியலை நோக்கி நகர்வதற்கான ஒரு சமிகை கிடைத்திருக்கிறது. அதை அந்த கட்சிகள் நகர்த்தி செல்லுமாங்கிறத முக்கியமான விஷயம். திமுக அதிமுகவும் பலம் இழந்துருச்சா அப்படிங்கறத தாண்டி அட்லீஸ்ட் ஒரு முதற் கட்டமா 2016 காட்டிலும் 2017 காங்கிரஸ்கோ பாஜகவுக்கோ பாமகவுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ மற்ற கட்சிகளுக்கான ஒரு வெளி என்பது அதிகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இந்த ஆண்டு இவர்களுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கும்னு சொல்லலாம். நிச்சயமா முன்பை விட சற்று கூடுதலாக இருக்கும். அது அவர்கள் தனித்து போட்டியிட்டா அல்லது இவர்களுடன் இணைந்தா என்பதை தாண்டி அவர்களுக்கான வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரைட். நான் திரு வேலுச்சாமி அவர்களுடைய இறுதி கருத்தை கேட்க விரும்புறேன். இதுல காங்கிரஸ் கட்சியை நோக்கி மற்ற கட்சிகள் வரணும், திமுக அதிமுகவை நம்பி நாம அரசியல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் போது அடுத்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணிகளுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பனா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல நான் ரொம்ப ப்ரீமெச்சூரா இந்த கேள்வி கேட்கிறேன்னு சொல்ல போறீங்க? அதாவது நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், நீங்க ப்ரீமெச்சூர்ல எப்ப வேணாலும் கேட்கலாம். கூட்டணி என்பது தேர்தலுக்காகவே ஒழிய அது நிரந்தரமான கூட்டணி என்பது எந்த கட்சியும் சொல்றேன். தமிழ்நாட்டில் இன்னும் காங்கிரசும் பிஜேபி மட்டும்தான் கூட்டு சேர முடியாது, திமுகவும் அதிமுக மட்டும்தான் கூட்டு சேர முடியாது. மற்றதெல்லாம் எப்போது எப்படி கூட்டு சேருவாங்களா சொல்ல முடியாது. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. இந்த உண்மையை சொல்வதற்காக யாரும் வருத்தப்பட முடியாது. அப்படி இருக்கிற போது தேர்தல் வரை கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதும் தேர்தல் நேரத்தில் கூட்டணியை பற்றி பேசிக்கொள்ள வேண்டும் என்பதும் தான் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் தந்திருக்கிற செய்தி. அதுல தவறேதும் இல்லை. காங்கிரஸ் கட்சியுடைய நலனுக்காக தான் சொல்லியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சியுடைய நலன் என்று சொல்வது தமிழ்நாட்டுடைய நலனாக இருக்கிறார். இன்னொன்னு நம்ம நண்பர் சொன்னாரு, இது தேர்தல் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி. 4ம் 3ம் சேர்ந்தால் 7 என்பது பள்ளி கணக்கு தான். அரசியல்ல 4 3 7 என்பது அல்ல. 4 3 சேர்ந்து 10 ஆகலாம், 4 3 சேர்ந்து 2 ஆகலாம். ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்ற திமுக 91 96 ஆட்சியை பிடிக்க முடியும். 96 4 இடங்கள் மட்டுமே வைத்திருந்த அதிமுக 2001 திரும்பியும் ஆட்சியை பிடிக்க முடியும். எதுவும் நடக்கலாம். ரெண்டே இடத்துல இருந்த பிஜேபி கூட மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஜனநாயகத்தினுடைய பலம் அதுதான். எப்போதும் யாரும் வரலாம். அந்த நம்பிக்கையோடு காங்கிரஸ் கட்சி களத்தில் இறங்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பை திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். அதை காங்கிரஸ் கட்சியில் இருக்க எல்லோரும் வரவேற்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். ரைட். ஒரு நம்பிக்கையோட தான் அதை வெளிப்படுத்துறீங்க. இறுதியான கருத்து எது? நிச்சயமா நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் கட்சி தொண்டர்களுக்கு. அதுதான் அந்த கட்சியினுடைய தலைவருடைய தார்மீக கடமை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அதாவது கருத்து சுதந்திரம் இருக்கு, காந்திக்கு எதிராகவே கருத்து சுதந்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ காந்தி நிறுத்திய வேட்பாளர் எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றார் அப்படின்னு பெருமிதத்தோடு சொல்றார். ஆனா அந்த சுபாஷ் சந்திர போஸை எத்தனை நாள் காங்கிரஸ் கட்சி பதவியில் வைத்திருந்தது அப்படிங்கிறதும் சேர்த்து தான் திருச்சிவேலி சுபாஷ் சந்திர போஸ் நாங்க அனுப்பல, அவரே தான் அந்த பதவியில ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். நம்ம பெரிய வரலாற்றுக்குள்ள போறதுக்கான நேரம் நம்ம கிட்ட இல்ல. தற்போது நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நேயர்களே, நிச்சயமாக தற்போது ஒரு ஸ்பேஸ் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வாக்யூம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எல்லா கட்சிகளும் பேசி வருகிறார்கள். அந்த ஒரு விஷயத்தை சார்ந்து காங்கிரஸ் கட்சியும் தங்களுடைய கட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் தற்போது இறங்கி இருக்கிறார்கள். இந்த செயற்குழுவில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் அந்த விஷயத்தை முன்னெடுத்து பேசியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இந்த கனவு நிறைவேறுமா? தமிழகத்தில் காங்கிரசுடைய வளர்ச்சி என்பது ஒரு நல்ல வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா, இல்லை இதுவும் வெறும் கனவாகவே போகுமா என்ற கேள்விக்கு விட காங்கிரஸ் கட்சியுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் தான் சொல்லும். நேயர்களே, தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 2 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.